எளிய மனிதர்கள் இயற்கையின் அறத்தை பேணுகிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். வருஷ நாட்டுக்கு அடிவாரம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திற்காக ஒரு வேலைக்காக நான் போயிருந்த பொழுது மலையடிவாரத்து கிராமங்களில் நிறைய குளங்கள் இருக்கும். ஏனென்றால் மழையினுடைய நீர் வடிந்தோடி அங்கங்கே குட்டைகளாக நின்று கொண்டிருக்கும். அந்த கிராமத்தில் 4 குளங்கள் இருந்தது. பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருந்தது. பார்த்து கொண்டே வந்துவிட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது அந்த நண்பர் சொன்னார், அந்த பகுதம் 5ஆவதாக ஒரு சின்ன குட்டை இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஊரில் இருக்கிற மற்ற 4 குளங்களும் தூர்ந்து போகும், ஆனால் அந்த ஒரு குட்டையை மட்டும் நாங்கள் தூர்ந்து போக விடவே மாட்டோம் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அந்த குட்டையில் தான் தேனீக்கள் வந்து தேன்கூட்டுக்காக நீர் அருந்தி விட்டு செல்லுகிற குட்டை என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. தேனீக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிற ஒரு குட்டையை பற்றி அந்த ஊரின் பெரியவருக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், என் கண்ணுக்கு அந்த குட்டையே தெரியலையா, உன் கண்ணுக்கு எப்படியா தேனி தெரியும்? ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தி நேரத்தில், இன்னும் அந்தி நேரம் கூட சொல்லவில்லை, அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வானத்தில் பகல் பறவைகள் பகலில் பறக்கும், இரவு பறவைகள், அது வவ்வாலாக இருந்தாலும் சரி, எல்லா இரவு பறவைகளும் இரவில் பறக்கும். ஆனால் பகல் மங்கி இரவு விடுவதற்கு முன்பு இருக்கிற ஒரு காலம் இருக்கிறதே, அது பறவைகள் அற்ற ஒரு வானம் இருக்கும். அந்த வானத்தில் தேனீக்கள் வரும் என்று சொன்னார். என்ன ஞானம், என்ன ஞானம்! அந்த ஞானம் இருப்பதால் தான் தேனீக்கள் அருந்துகிற குட்டைக்கு நீர் வற்றிவிடக்கூடாது என்ற அக்கறை அந்த கிராமத்து மனிதனுக்கு இருக்கிறது. நண்பர்களே, 150 வருட கட்டடத்தை, பாரம்பரியமான கட்டிடம் இடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற நாம் 1000 வருட குளத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நியாயம், என்ன நியாயம்? நம்முடைய முன்னோர்கள் யோசித்து பார்த்தால், நம்முடைய முன்னோர்கள் யாரை சமூகத்தின் மிகப்பெரிய மனிதர்களாக மாற்றினார்கள்? யாரை? பெரிய செல்வந்தரை, அரசனை, வசதி படைத்தவர்களை சொல்லவில்லை. வள்ளல்களைத்தான் சான்றாண்மையின் உச்சமாக தமிழ் சமூகம் சொன்னது. 7 வள்ளல்களை பட்டியலிட்டது. அதில் முதல் வள்ளலாக தமிழ் அறிவு சமூகம் யாரை சொன்னது தெரியுமா? முதல் வள்ளலாக சக மனிதனுக்கு சோறு போடுகிற, தானம், அன்னதானம் வழங்குகிற, சக மனிதனின் உயிரை பாதுகாக்கிற மனிதனை சொல்லவில்லை. அன்னதானம் மிக உயர்ந்ததுதான், சமணர்கள் கொடுத்த மகத்தான கொடை. ஆனால் அதையும் கடந்து அவன் யோசிக்கிறான். சக மனிதனை காப்பாற்றுவது மட்டுமல்ல, குளிரால் நடுங்குகிற ஒரு மயிலுக்கு தான் அணிந்த போர்வையை கலட்டி அணிவித்த பேகன்தான் வள்ளல்களில் முதல் பெரும் வள்ளல் என்று சொல்கிறார். பற்ற கொடியின்றி ஆடுகிற ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த பாரியை 2வது இடத்தில் வைக்கிறது. விலங்குகளை, பறவைகளை, இயற்கையை நேசிப்பது மனித கடன். மனித கடன். இயற்கை நம் முன்னோர்கள் கொடுத்த சொத்தல்ல, நம் பேரன்களுக்கு நாம் பட்டிருக்கிற கடன். அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, எளிய மனிதர்கள் இயற்கையை வாழ்வின் மூலக்கூறாக பார்க்கிறார்கள். வலிய மனிதர்கள் இயற்கையை தாங்கள் அடைய வேண்டிய செல்வத்தின் மூலதனமாக பார்க்கிறார்கள். இது தோரியம், இது நிலக்கரி, இங்கே கிரானைட் என்று சொத்துக்களினுடைய மூலதனமாக பார்க்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான, மிக அடிப்படையான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, இயற்கை அறத்தை பேணுவது, இயற்கை அறத்தை பேணுவது, அதை பேண தவறினால் என்ன நடக்கும் என்பதற்கு சமீபத்திய சென்னை உதாரணத்தை சொன்னார்கள். உலகம் முழுக்க இதற்கான உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை கடந்து ஒரு பழமொழி இருக்கிறது. நான் அதை சொல்லி அமைகலாம் என்று நினைக்கின்றேன். கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி துளி நீரும் நஞ்சாகி, கடைசி மீனும் பிடிபட்ட பின் மனிதன் உணர்வான் பணத்தை சாப்பிட முடியாதென்று. இந்த பேச்சரங்கில் என்னோடு 5 பெரியவர்கள் பேச இருக்கிறார்கள். சமூக அறம், வணிக அறம், கல்வி அறம் எல்லாம் பேச இருக்கிறார்கள். இந்த அறங்களெல்லாம் பிறழ்ந்தால் மனிதனின் மாண்பு கெடும். இந்த அறங்கள் பிறழ்ந்தால் மனிதன் இழிநிலைக்கு தள்ளப்படுவான். ஆனால் இயற்கை அறம் பிறழ்ந்தால் மனிதன் என்ற ஒரு சமூகமே இருக்காது. இயற்கைக்கு முன்பு இவன் ஒரு விஷயமே கிடையாது. 910 கோடி மக்களையும் ஒரு எடை போட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலைக்குன்றுக்கு கூட சமம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மொத்த எறும்புகளின் எடை
மனித குலத்தின் எடையை விட அதிகம். எறும்பை விட சாதாரண ஆளுவேன். எனவே இயற்கைக்கு முன்பு கட்டி ஆண்ட இந்த புவிப்பந்தை கட்டி ஆண்ட டைனோசரஸ் எப்படி இருந்தது என்பதை ஆழ அகல ஓட்ட போட்டு ஒரு எலும்பை தேடிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அதே போல நம்முடைய எலும்பை எதிர்காலம் தேட வெகு காலம் இல்லை. இயற்கை அறத்தை பேணி பாதுகாப்பது, வாழ்வை காப்பது, இயற்கையோடு பல்லுயிர் நேயத்தை சமநிலையை பேணுவது அறங்களிலெல்லாம் தலையாய அறம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு சு. வெங்கடேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. அவரை ஏன் முதலில் பேச அழைத்தேன் என்பதற்கு காரணத்தை அவரே சொல்லிவிட்டார். இயற்கை இல்லை என்றால் மனிதனே இல்லை, பிறகு எதை பேசி என்ன பயன்? ஆகையால் இயற்கை அறத்தை பற்றி ஒரு கேப்சூல் வடிவத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. நாங்கள் மத்திய அரசு இல்லை அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு. அவருடைய வார்த்தைகளை காப்பாற்றினால், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் அதுவே அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்று கூறிக்கொண்டு அதை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற உறுதியையும் கூறிக்கொண்டு, அடுத்ததாக வணிக அறம். அந்த காலத்துலலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிறதுல பெரும்பாலானவர்கள் 30-40 வயதை கடந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தெருக்கோடியில் ஒரு கடை இருக்கும், அண்ணாச்சி கடை இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா, என்னம்மா வீட்டில் விருந்தாளிங்க வந்திருக்காங்களா, அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா, கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, நான் அப்பாட்ட அப்புறம் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். ஒரு அந்யோன்யம் இருந்தது வணிகத்தில். நமக்கும் வணிகருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. இன்னைக்கு என்ன கற்றுக்கிறோம் நம்ம? நான் தவறாக சொல்வதாக யாருமே எண்ண வேண்டாம். MBA கிளாஸ்லலாம் நம்ம இன்றைக்கி என்ன படிக்கிறோம்? ஊரை அடித்து ஒலையில் போட்டாலும் பரவாயில்ல, நீ லாபம் சம்பாதிக்கணும், உன் நிறுவனம் லாபம் சம்பாதிக்கணும். உனக்கு எதிராக இருக்கும் நிறுவனம் உன்னுடைய அப்பாவினுடையதோ சகோதரனுடையதோ சித்தப்பாதோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எதாக இருந்தாலும் உன் லாபம் மட்டும்தான் உன்னுடைய நோக்கம். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற பாடத்தை தான் நாம் முதலில் கற்றுக்கொள்கின்றோம். அது மிகப்பெரிய தவறான விஷயம். அந்த விஷயத்தை பற்றி பேச மிகச்சிறந்த வணிகத்தை செய்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கோயம்புத்தூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் வைஸ் பிரசிடென்ட், நல்ல விஷயங்களில் தன்னை இணைத்து கொண்டிருப்பவர், நன்னெறி கழகத்தின் தலைவர் இயக்காக்கோ என். சுப்பிரமணியம். இது எல்லாவற்றிற்கும் மேல மிகச்சிறந்த எழுத்தாளர். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி பெற்ற பொருள். தீதின்றி பெற்ற பொருள்தான் வணிகம். அந்த வணிகம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது? உலக நாடுகளுக்கு வணிகத்தில் சிறந்து விளங்கி அத்தனை நாடுகளையும் தன் அன்பால், ஆன்மீகத்தால், அறிவால், கொடையால், பண்பால் ஈர்த்த இந்த நாடு பாரத நாடு. ஆனால் இந்த நாட்டை தேடி வணிகம் செய்ய வந்தவர்கள் நமக்கு வேறு வகையான வணிகத்தை கற்றுக் கொடுத்து, தங்கள் மொழியை கொடுத்து, தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் உண்ணும் பொருளை கொடுத்து, தங்கள் உடையை கொடுத்து, இன்று தங்கள் அறிவற்ற செயலால் அதுதான் மிகச்சிறப்பு என்று மூளை செலவை செய்து இளைஞர்களுக்கு அறமற்ற வணிகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வணிகம் இந்த நாட்டை அழிக்காமல் காக்கப்பட வேண்டுமானால் அரசியலில் உள்ளவர்கள் இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும். இந்தியாவில் வாழ்பவன் தான் அறிவாளி, அறத்தில் உயர்ந்தவன் என்ற அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினால் அறமுள்ள வணிகம் மீண்டும் திரும்பி வரும். அறமற்ற வணிகம் என்பது என்ன? அமெரிக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே வர்றாரு. MBA படித்த ஒருத்தர் கூடவே கூப்பிட்டு வர்றாரு. ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அவர் சொல்கிறார், எங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் நிறைய குரங்குகள் தேவைப்படுகின்றன, அதனால் உங்கள் ஊரில் இருக்கிற குரங்குகளெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு குரங்குக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஆளுகளுக்கு தான் சரி, குரங்கு தானே சும்மா சுற்றுறதை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு 10 ரூபாய்க்கு குரங்குகளாக பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு வாரம் போச்சு, ஒரு 1000 குரங்கு வந்தது. அவர் சொல்கிறாரு, பத்தாதப்பா, நான் 20 ரூபா தர்றேன், இன்னும் சுற்று வட்டாரம் மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, பழனி மலைக்கு போங்க, திருத்தணி போங்க, எங்கெங்கே குளம் இருக்குன்னு. நம்ம ஆளுகளுக்கு வேறு வேலையில்லை, சரி போனால் பிடிச்சிட்டு வந்துட்டான். அவர் தான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, சரி 20 ரூபா கொடுத்தாரு, வாங்கி வச்சுட்டான். அப்புறம் கொஞ்சம் அவர் சொன்னார், இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது, நான் அமெரிக்கா சென்று இன்னும் நிறைய பணம் எடுத்து வருகிறேன், இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்க குரங்குகள் எல்லாம் பிடித்து வையுங்கள், ஒரு குரங்குக்கு நான் 60 ரூபாய் தருகிறேன் என்கிறார். 10 ரூபாய், 20 ரூபாய், 60 ரூபா கொடுக்குறேனா, சரி போகலாம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர் நியமித்து சென்ற இந்தியாவை சேர்ந்த இந்த ஆள் இருக்கிறாரே, அவர் ரொம்ப
சாதாரணமாக இப்போ ஒருத்தர் தனித்தனியாக கூப்பிட்டு வந்து ரகசியமாக சொல்கிறாரு, டேய் உனக்கு மட்டும் நான் ஒரு ஸ்பெஷல் ஐடியா சொல்கிறேன், எங்கிட்ட இருந்த 2 குரங்கு நீ வாங்கிட்டு போயிரு, ஒரு குரங்குக்கு நீ 40 ரூபா கொடுத்தா போதும், அவன் வெள்ளைக்காரன் வந்தானு உனக்கு 60 ரூபா தருவானுங்கிறான். ஆகா, இந்த ரகசிய டீல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அணு 40 ரூபாய்க்கு கொடுத்து அவன் 2 குரங்கை கூப்பிட்டு போகிறான். இப்படி ஒரு வீடாக போய் டீல் போட்டு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை வீட்டுகளுக்கு 2 குரங்கு அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டிலேருந்தே அவன் 40 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறான். அந்த வீடு அங்கேயே இருக்கிறது, குரங்குகள் அங்கேயே இருக்கின்றன. சென்றவன் வரவே இல்லை, பணம் காணாமல் போயிடும். இதுதான் அமெரிக்கர்கள் கொண்டு வந்திருக்கும் பங்குச்சந்தை வியாபாரத்திலிருந்து, மல்டி லெவல் மார்க்கெட்டிலிருந்து, இன்னும் இந்த வியாபாரம், அந்த காமர்ஸ் இந்த காமர்ஸ் என்று எந்தெந்த வகையிலெல்லாம் முகத்தை பார்ப்பதற்கு வசதியே இல்லாமல் அவர்கள் குரங்கு வியாபாரிகளாக வந்து நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அறத்தோடு வணிகம் செய்த நாம் அதை ஆவென்று பார்த்து கொண்டு அடுத்த தலைமுறையை அமெரிக்காவுக்கு அனுப்பியதை கற்றுக்கொண்டு வா, இந்தியாவை நாம் வல்லரசாக ஆக்கி விடுவோம் என்று தவறாக கனவு கொண்டு